பொம்பளை புள்ளைய பெத்தேன். ஒருத்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தி வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கே. இல்லாட்டினா நாங்க நாட்டுக்கிட்ட தாண்டி சாகணும். மா, ஏமா இப்படிலாம் பேசுற? சரி மலரு, நான் போனை வைக்கிறேன். இல்லாட்டினா உன் கூட பேசி தேவையில்லாம நான் உன்னையும் கஷ்டப்படுத்திடுவேன். சரி, நீ பாத்துக்கோ. சரி மலரு, நான் வச்சிடுறேன். என்ன மேட்ரு பவுனு? யார் பேசினா? அது அவங்க அம்மா ஈசு. அவ தங்கச்சிக்கு ஏதோ கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் இவ காயெல்லாம் ஆறிடுச்சு, வலியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எதுவும் பேசிக்கல, வச்சுட்டா. காயெல்லாம் ஆறிடுச்சுன்னா அப்புறம் ஏன் காலையில இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா? அவளை வர சொல்லு பவுனு. ஏ மலரு, 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 உன்னை சித்தி கூப்பிடுறாங்க பாரு. சொல்லுங்க அத்தை. எம்பிட்டு வேலை வீட்ல பார்க்க வேண்டி இருக்கு. நீ என்ன படுத்தே கிடக்குறவ? ஓ, தெருக்குழால தண்ணி வருதான், குடிச்சிட்டு வந்து இந்த அண்டா குண்டாலாம் நிரப்பு. என்ன பாக்குற? போன்னு சொல்றேன்ல. இல்ல அத்தை, வெயிட்டு தூக்குனா காயும் வலிக்கும். ஏண்டி, உங்க அம்மா கிட்ட மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுவ, நாங்க வேலை சொன்னா மட்டும் காயம் வலிக்குதுன்னு நாடகம் போடுறியா? காலம் முழுக்க இப்படியே எந்த வேலையும் செய்யாம ஓசி கஞ்சி குடிக்கலான்னு பாக்குறியா? உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கே. இல்லாட்டினா நாங்க நாட்டுக்கிட்ட தாண்டி சாகணும். என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்கிறவ? போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்து. சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் அத்தை. இப்போ நான் போலாமா? ஓரியா? அப்போ அந்த கீழே சிந்தின தண்ணி எல்லாம் துடைக்க உன் அம்மாவா வருவா? வா, அதையும் தொடச்சிட்டு போ. என்ன ஈசு, இன்னைக்கு போர்டுல நாள் இன்னும் மாத்தாம இருக்கு, மறந்துட்டியா? ஆமால, டோருங்க.
பாக்குறேன். இன்னும் உனக்கு 13 நாள் தான். அப்புறம் உன்னோட கதை முடியுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட போன்ல எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல. நேர்லயே உட்காந்து மணிக்கணக்கா பேசலாம். அங்க போனதுக்கு அப்புறம் எதுக்கு ஈசு? அவளும் அவங்க அம்மா மட்டும் தனியா பேசிக்கிட்டு, அவ அம்மா, அவ பாட்டி, அவ தங்கச்சின்னு எல்லாரும் வட்டமா உட்காந்து கூடி கும்மி அடிச்சு பேசலாம். பல்லாங்குழி விளையாடலாம், இல்ல படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கலாம். உன்னை யாரும் எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. போய் பொட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா ரெடி என் மருமகளே. உன் ஆத்தா வீட்டுக்கு போறதுக்கு நேரம் வந்துடுச்சு. ஏய், இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? நடுவுல கொஞ்ச நாள் கேப் போட்ட, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் அன்னைக்கே உன் வீட்டுக்கு வந்து மருந்து போட்டு விடும்போதே சொல்லிட்டு தானே வந்தேன். என் வாழ்க்கை வேற, என்ன ஃப்ரெண்டா பாக்குறதுன்னா பாரு, இல்லைன்னா விட்டுருன்னு. இப்ப ஏன் மறுபடியும் ஃபோன் பண்ணி நீ வரலன்னா நான் என்ன செஞ்சப்பன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ற? என்னாச்சு? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏய் ஏய், ஏன் அழுகிறப்போ? முதல்ல அழுகி நிப்பாட்டு. இப்படி அழுதுகிட்டு இருந்தேன்னா ரோட்ல போறவன் வரவன்லாம் என்ன நினைப்பான்? அழாம என்னன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிடு வெற்றி. புரியல. இல்லடா, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். நான் அப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. ஒவ்வொரு தடவையும் நீ சொல்லிட்டு தான் இருந்த. ஆனா நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. கடைசியா நீ அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போன அப்புறம்தான் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் நீ சொன்ன எல்லாமே கரெக்ட்னு புரிஞ்சுது. இப்போ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்டா, இனிமே நான் உன்னை சத்தியமா டார்ச்சர் பண்ணவே மாட்டேன். ப்ராமிஸ். உன்னை எப்படி எல்லாம் நான் டார்ச்சர் பண்ணிட்டேன்ல. தீபாவளி அன்னைக்கு உன்னை தலை தீபாவளி கொண்டாட விடாம வெடியெல்லாம் எடுத்து என் மேல போட்டுக்கிட்டு உன்னை ஓடி வர சொன்னல. மன்னிச்சிடுடா. அப்போ கோபத்துல ஏதேதோ பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. என்ன மன்னிச்சிடு வெற்றி, ப்ளீஸ். சரி சரி, கண்ணத்தோட. மாட்டேன். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் கண்ணை தொடப்பேன். தயவு செஞ்சு கண்ணத்தோடடி. மாட்டேன். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் கண்ணை தொடப்பேன். சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். தேங்க்ஸ்டா. நான் இப்போ சொல்றேன், நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஆனா நீ வேற ஒருத்தைய கட்டிக்கிட்டு போயிட்ட. இருந்தாலும் என்னால உன்னை மறக்க முடியலடா. அதான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் இருந்துட்டு போயிடுறேன். அதுவே எனக்கு போதும்டா. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? ஆமா வெற்றி, எனக்கு கல்யாணம், புருஷன், குழந்தைங்கன்னு இருக்கிறத விட நான் பண்ண தப்புக்கு எல்லாம் பிராயச்சித்தமா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
அவ்வளோதான். தயவு செஞ்சு என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கடா. ஃப்ரெண்டா தானடா ஏத்துக்க சொல்ற, அதுக்கு ஏன்டா இப்படி யோசிக்கிற? என்ன ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க மாட்டியா? சரி சரி சரி, மறுபடியும் அழாத. ஃப்ரெண்டா தானே, நீ என்னைக்குமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு என் லைஃபும் ஹாப்பியா இருக்கணும், உன் லைஃபும் ஹாப்பியா இருக்கணும், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அது இதுன்னு சொன்னேன்ல, அதை மறுபடியும் யோசி. ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும். ஒரு நல்ல நண்பனா நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன், நீயும் எனக்கு ஒரு நல்ல தோழியா இரு. நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பார்ப்போம். என்ன கை கொடு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி. எதுக்குடா? இனிமே டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு, இனிமே நல்ல ஃப்ரெண்டா மட்டும் இருப்பேன்னு சொன்னதுக்கு, என்னையும் என் சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு, என் பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அஞ்சலி. நான் எப்பவும் போல தான் நீ ஃபோன் பண்ணுறேன்னு உன் மேலே கோவமாக இருந்தேன். ஆனால் இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அஞ்சலி. இது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. உட்காந்து யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கும் புரிஞ்சுது. அதான் நானே என்னை மாத்திக்கிட்டேன். ஓகே அஞ்சலி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே வெற்றி, பாய். என்ன ரொம்ப நம்பிட்டு போற போலிய வெற்றி. வெற்றிங்கிற மீனை பிடிக்கிறதுக்கு நான் தூண்டிலாம் மாட்டின புழு தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது. அதை நம்பி வந்து நீ கடிக்கும்போது கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவ வெற்றி, கண்டிப்பா மாட்டுவ. இன்னும் உனக்கு 13 நாள் தான், அப்புறம் உன்னோட கதை முடியுது. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா இங்கிருந்து போக தயாராக வேண்டிதான். எப்படியும் 13 நாள் கழிச்சு இங்கிருந்து போறதுதான் முடிவா இருக்கும். எப்பவுமே துணியை மடிச்சு பீரோல தானே வைப்பாங்க, இன்னைக்கு என்ன பெட்டியில பேக் பண்றாங்க? என்னாச்சு? என்னங்க, எப்பவும் பீரோல தானே ட்ரெஸ் வைப்பீங்க, இப்ப என்ன பெட்டியில வைக்கிறீங்க? உண்மை சொல்லுமா பொய் சொல்லுமா? உங்களுக்கு பொய் சொல்ல கூட வருமா? உண்மையவே சொல்லுங்க. இப்பவே நான் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் எல்லாத்தையும் நான் எடுத்து பெட்டியில வைக்கிறேன். பேக் பண்றீங்களா? அப்படின்னா எதுக்கு பேக் பண்ணணும்? என்னங்க? நான் இங்க இருக்க போறது இன்னும் 13 நாள் தான். அதான் கடைசி நேரத்துல அவசர அவசரமா பேக் பண்றதுக்கு இப்பவே பேக் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். இது இன்னும் 13 நாள் தான் இங்க இருக்க போறீங்களா? யார் சொன்னது? அதான் எழுதி போட்டிருக்காங்கல்ல, நீங்க பார்க்கலையா? எங்க? வெளியில. ஏய், ஒரு நிமிஷம். ஏய் தம்பி, என்ன தம்பி பண்ண போற? விடுக்கா.
உன்னதான் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு இப்படி எழுதி போட்டிருக்கீங்க? ஏன் உன் பொண்டாட்டி எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? நீ எங்க கிட்ட சொன்ன சவால் முடியறதுக்கு மலரு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்கு. அத நிமிஷத்துக்கு நிமிஷம் ஞாபகப்படுத்துற விதமாதான் இங்க பெருசா 13 நாள்னு எழுதிருக்கு. இந்த கவுண்ட் டவுன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இது நாளைக்கு 12 ஆகும், நாளானிக்கு 11 ஆகும். அப்படியே படிப்படியா குறைஞ்சு வந்து சைபர் ஆகும். அதுக்குள்ள எப்படியும் தொலைஞ்சு போன தாலியை நீயும் மீட்டெடுக்க மாட்ட. சவால்ல தோத்தும் போயிடுவ. நாங்க அவளோட தாலிய பறிச்சு அவளை அவளோட வீட்டுக்கு அப்படியே துரத்தி விட்டுருவோம். எப்படி? நாளை பிறகு வந்து நான் சவால் விடவே இல்ல, அப்படி இப்படின்னு எதுவும் நடக்கவே இல்லைன்னு நீ மாத்தி பேசிடக்கூடாதுல்ல. அதான் கண்ணு முன்னாடி உனக்கு தெரியட்டும்னு எழுதி போட்டேன். தினமும் எழுதி போடுவோம். உங்களால எழுதி போடத்தானே முடியும். தினமும் கை வலிக்க எழுதி போடுங்க. கடைசியில என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா. அதுக்காக தானே நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அப்பப்பப்பா, என்ன கோவம் வருது? கோவம் வந்தா மட்டும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா? கவனிச்சுக்கிறேன்டா உன்னை. இந்த சவால்ல நான் ஜெயிப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பெட்டியில இருக்கிற துணியை பீரோல வைங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். தம்பி, நெசமா தான் சொல்றியா? அண்ணன், அன்னைக்கு நம்ம சாதாரணமாக ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். தேவையில்லாமல் ஒருத்தன் வந்து டென்ஷன் ஆகி நம்மளை துரத்துனான்னா அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளை தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தானே அவன் நம்மளை துரத்திருக்கான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவனுக்கும் இந்த தாலி திருட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால தான் அவன் நம்மளை அவ்வளோ தூரம் கோவப்பட்டு துரத்தணும். இல்லைன்னா சாதாரணமாக ஊர் பேரை விசாரிச்சுக்கிட்டு இருந்தவங்கிட்ட ஒருத்தன் எவனாவது இப்படி பேசுவானா? அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேனே, அவனோ இல்லை அவனுக்கு தெரிஞ்ச வேற யாரோ ஒருத்தன் தான் இதுக்கு காரணமாக இருக்கணும். அது சரியா? ஆனா இது அவங்க ஏரியாவாச்சே. அவங்க ஏரியாவுக்குள்ளேயே வந்து இப்படி அவங்களே தூக்கணும்னு உட்கார்ந்துருக்கியே. அடியே, சிக்கணும்னு வையி, பிடிச்சு மிதிக்காம விட மாட்டாங்க. அண்ணன், அப்படிலாம் யோசிக்காதீங்கண்ணே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? ஆனா இன்னும் எம்பிட்டு நேரம் தான் இப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது? நாம வந்து 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவன் வந்த மாதிரியே தெரியல. இலே, ஊருக்கார எவனாச்சும் பார்த்தா 7:30 கூட்டி விடுவாய்க்கடா. அண்ணே அண்ணே, என்ன? கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. அண்ணே, அவன் தான் நம்மளை துரத்துனான்ல. ஆமையா, அவனே தான். போடு 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 வெச்சி. அப்படிதான் நல்ல குத்து. சொல்றான். உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சொல்லு.
நல்லா வைத்திய குத்தா